கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். சர்வதேச கிரிக்கெட்டை ஒழுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி நேற்று இரவு வெளியாக இருக்கின்றது. 2026 T20 உலக கிண்ணத்தில் பாகிஸ்தான் அணி விளையாடும். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை மட்டும் முற்றாக புறக்கணிக்கும் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. February 15 கொழும்பில் நடைபெறவிருந்த அந்த பிரம்மாண்டமான போட்டி இப்போது நடக்குமா? ரசிகர்களின் நிலை என்ன? இதன் பின்னணி காரணங்கள் என்ன? முழுவதையும் பார்த்துவிட போகின்றோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மௌசின் நக்வி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தனது இறுதி முடிவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி உலக கிண்ண தொடரில் பாகிஸ்தான் பங்கேற்கும், ஆனால் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் மட்டும் களமிறங்காது. இந்த கடுமையான முடிவுக்கு விரிவான காரணங்களை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் இது கிரிக்கெட் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மோதல் ஒன்றும் புதிதல்ல. 2023 ஆசிய கிண்ணத்தின் போது இந்தியா பாகிஸ்தான் செல்ல மறுத்ததால் முதன்முறையாக ஹைபிரிட் முறை அப்படின்ற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் சாம்பியன்ஸ் ட்ரோபியின் போது இந்தியா தனது போட்டிகளை துபாயில் விளையாடியது, பாகிஸ்தானில் விளையாட வேண்டிய போட்டியை துபாயில் விளையாடி இருந்தது பாகிஸ்தானோடு. அதே நேரம் இப்போது பாகிஸ்தான் தரப்பிலும் அதே போன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அவர்களின் அனைத்து போட்டிகளும் இலங்கையிலேயே நடத்தப்பட வேண்டும் என இணக்கம் காணப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பது என்பது ஒரு புதிய உச்சக்கட்ட மோதலாக பார்க்கப்படுகின்றது. இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படுவது ரசிகர்கள் தான். கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவிருந்த இந்த போட்டியின் அனைத்து டிக்கெட்டுகளும் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டன. இப்போது அந்த போட்டிகள் ரத்தானால் டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டிய கட்டாயம் ICCக்கும் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கும் ஏற்படும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரை வருமானம் தரக்கூடிய மிக முக்கியமான போட்டியாக இந்த போட்டி இருந்திருந்தது. இந்த போட்டியை இழப்பது ஒரு மாபெரும் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது ICC. அதே நேரம் பாகிஸ்தான் ஏன் இந்த போட்டியை புறக்கணிக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கின்றது. அவர்களின் பிரிவில் அமெரிக்கா, நமீபியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள் இருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் 2 புள்ளிகளை இழந்தாலும் மற்ற 3 போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று விடலாம் என்ற துணிச்சலான நம்பிக்கையில் பாகிஸ்தான் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் T20 போட்டிகளில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏதேனும் ஒரு சிறிய அணியிடம் பாகிஸ்தான் தோற்றால் அவர்களின் உலக கிண்ண கனவு கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். கிரிக்கெட் என்பது நாடுகள் இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களுக்காக பிரிக்கப்படக்கூடாது என்பதே ரசிகர்களின் ஏகோபித்த விருப்பம். வருவாய் மற்றும் விளம்பரதாரர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ICCக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நண்பர்களே, பாகிஸ்தானின் இந்த புறக்கணிப்பு முடிவு சரியானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அல்லது கிரிக்கெட்டில் அரசியல் கலப்பது விளையாட்டை அழித்துவிடும் என்று கருதுகின்றீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்தும் இது குறித்த புதிய அப்டேட்டுகளை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.